சிவாய். இந்த பதிவில் நாம் கருங்காலி மாலையின் சக்தியையும் அதன் செயல்பாட்டையும், மேலும் உண்மையான மாலையை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும் விரிவாக பார்ப்போம். மேலும் இந்த கருங்காலி மாலை 48 நாட்கள் பூஜை செய்து முருகன் கோவிலில் கொடுக்கின்றார்கள். அது எங்கு என்பதை இந்த பதிவின் இறுதி பகுதியில் உங்களுக்கு கூறுகின்றேன். கருங்காலி மாலை கருங்காலி மரம் நடுத்தண்டிலிருந்து செய்யப்படுகிறது. பொதுவாக கருங்காலி மரத்திற்கு சுற்றி இருக்கின்ற பாசிட்டிவ் எனர்ஜியை உள்வாங்கும் திறன் அதிகமாக இருக்கும். இந்த கருங்காலி மாலையை நாம் அணிவதனால் நம்மை சுற்றி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிகளை தக்க வைத்து கொண்டு நமக்கு நற்பயன்களை அள்ளித் தருகின்றது. கருங்காலி மாலை எப்படி நமக்கு செயல்படும் என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக கருங்காலி மாலை அணிவதினால் மட்டுமே எந்த நல்லதும் நடந்துவிடாது. நம்முடைய எண்ணங்களும் அதே போல் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த எண்ணங்களின் ஆற்றல் அந்த மாலையில் சேகரித்து நமக்கு எப்பவும் நல்லதே நடக்கும். இந்த மாலையின் சிறப்பை அறிந்த பல பிரபலங்களும் அந்த மாலை அணிந்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சூழலில் இந்த மாலை வியாபார பொருளாக பார்க்கப்படுவதால் நிறைய போலியான மாலைகள் விற்பனைக்கு வருகின்றது. அதனை எப்படி நாம் கண்டறிந்து உண்மையான மாலையை எது என்று தெரிந்து கொள்ள நாம் இந்த செய்முறையை செய்தால் அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு டம்ளரில் தண்ணீரில் இந்த கருங்காலி மாலையை போட்டு 3 மணி நேரம் கழித்து பார்த்தால் அந்த நீர் முழுவதும் சிகப்பு நிறமாக மாறியிருக்கும். 2 நாட்கள் கழித்து பார்த்தால் அந்த நீர் காவி நிறத்தில், அதாவது டீ டிகாஷன் நீர் போன்று இருக்கும். கருங்காலி மாலை எங்கு கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். கருங்காலி மாலை திண்டுக்கல்லில் உள்ள பாதாள செம்பு முருகன் கோவிலில் 48 நாட்கள் பூஜை செய்து பக்தர்களுக்கு தருகின்றனர். எப்படி செல்லலாம் என்று பார்ப்போம். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து ரெட்டி சத்திரம் என்ற இடத்திற்கு பேருந்து பயணம் செய்து பிறகு அங்கிருந்து ஆட்டோவில் போகர் நகர் ஸ்ரீராமாபுரம் என்று சொல்லி செல்ல வேண்டும். செம்பு முருகனின் மகிமையை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம்.